எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஜீவா சார், அதுக்கப்புறம் சித்தன் ரமேஷ் சார் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகும்போதெல்லாம் நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் சித்தன் படத்துக்குலாம் ஆஃபீஸில் வாய்ப்பு தேடி வந்திருக்கேன். அதுமாதிரி ஜீவாவுடைய ஃபஸ்ட்டு படம் எல்லாமே ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஒரு நடிகராக தொடர்ந்து சுகுமாரன் சொன்ன மாதிரி தான் தொடர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம் சினிமாவில். அந்த வகையில் இன்னும் மறக்காமல் அந்த சித்தன் ரமேஷுங்கிறது உங்கள் சாங்கு, அந்த குத்து சாங் இன்றைக்கி வரைக்கும் நைட் ஆனால் போட்டு உங்களை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த இங்கே வந்து சினிமாவில் வெற்றி பெற்றால் தான் நம்ம தொடர்ந்து போக முடியும், அது உண்மை. அந்த வகையில் மறக்காமல் இருக்க வைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப முக்கியம். இந்த படத்தை வந்து ரமேஷ் சாரை வந்து அடுத்த ஒரு பெரிய ரீஎன்ட்ரிக்கு இந்த படம் வந்து கொண்டு போனோம். அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம், நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். அதுமாதிரி டைரக்டர் அருண்குமார் சார், ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் மீட் பண்ணேன். அவர் உங்கள் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த படத்தில் நடித்தே ஆகணும் அப்படின்னாரு. சரி சார், கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். நீங்கள் இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, அப்போ கன்ஃபார்மாக அந்த படத்தில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து ஒரு டைரக்டர் ஒரு ஆசைப்பட்டால் தான் நம்ம ஒரு படத்தில் நடிக்க முடியும். இந்த கேரக்டர் அப்புக்குட்டி நடிக்கணும், இந்த கேரக்டர் இந்த நடிகர் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தான் நாங்கள் நடிக்க முடியும். அந்த கேரக்டருக்கு நாங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒன்றி போக முடியும் சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த படத்தில் நடிக்க நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ஷாக்கான விஷயம் என்ன வந்து டைட்டில் ஓப்பன் பண்ண வச்சது உண்மையாகவே பெருமையாக இருந்தது, எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கேமராமேன் சார், அப்புறம் தயாரிப்பாளர் எல்லாருக்கும், இசையமைப்பாளர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஆசீர்வாதம், முருகனுடைய ஆசீர்வாதத்தில். நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருண்ராஜ். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கிளியராக தெரியாது, பேசும்போது கொஞ்சம் மலையாளம் கலந்து வருவாங்க, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. நான் இந்த மேடைக்கு நிற்கிறதுக்கு காரணமே வந்து சித்தனமிழ் சார் தான் இந்த மேடைக்கு நிற்கிறாங்க. மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம். 1-2 படங்கள் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கணேஷ் சார் மூலமாக சித்தனமிழ் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. எதுவும் கேட்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய பேர் மட்டும் கேட்டாங்க, என்னோடய ஒர்க்கு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே அட்வான்ஸ் கொடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நானும் சாரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படம் சாரை வச்சு தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார். 1 இயராக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே நாங்கள் முடித்து இது வரைக்கும் சார் பண்ணதை விட ஒரு பெஸ்ட்டு படம் நம்ம கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த ஹிடன் கேமரா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த படம் நாங்கள் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக நாங்கள் எடுக்கிறோம். கண்டிப்பாக ஜித்தனமேஷோட கம்பேக், இந்த 16வது படம் வந்து ஒரு கம்பேக்காக வருவாங்க, மிக ஹிட்டாக வரும். அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். உயிருக்கும் நேரத்துக்கும் ரொம்ப வேல்யூ இருக்குன்னு தான் இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். உயிரும் நம்மளோட நேரம் ஒரு வாட்டி போனால் அதுக்கப்புறம் திருப்பி வராது, அதை பற்றி ஒரு கான்செப்டாக இந்த படத்தில் எடுக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது, அதனால் இதுதான் கதை. இதோட கேமரா வந்து மலையாளத்தில் விஎஸ் சஜின்னு சொல்லுவாங்க, எங்கூட மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காங்க. 2 படம் பண்ணியிருக்காரு. ஜித்தன் ரமேஷ் சாரோட ஒரு படமும் நாங்கள் பண்ணியிருக்கோம். சார் தயாரித்த ஒரு படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து மியூசிக் டைரக்டர், புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர், அவங்கள நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். அவரும் வந்து விஸ்வா இல்லையா, விஸ்வா சார். ஜித்தன் ரமேஷ் சார்கிட்ட நான் சாங்கெல்லாம் கேட்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சார் ஓகே சொல்லிட்டாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும், எனக்கு என்னென்னு பேசணும் தெரியாது. ரொம்ப தேங்க்யூ, வணக்கம், தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஒரு காரியம் சொல்லட்டும், எனக்கு தமிழ் ரொம்ப தெரியாது, അതിന് മன்னிച്ചിടുங்கோ. அது கொஞ்சம் മലയാളമൊക്കെ വരും. അപ്പോൾ എനിക്ക് ആദ്യമേ താങ്ക്സ് சொல்லுന്നത് അരുൺരാജ് സാർ. അതുപോലെ എനിക്ക് ഞാൻ இந்த ஸ்டோரி கேட்டப்போ போது அருண்ராஜ் சார் சொல்லியாச்சு, இதுக்கு இன்ன கதாபாத்திரம் செய்யான்னு என்னோட போஸ் இருக்குது. அது நான் அந்த ஆளை நிறைய பார்த்துருக்கு, நிறைய மூவி பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணி அந்த ஆளை ஃபிக்ஸ் பண்ணிக்கு அப்புறம் தான் இங்கே செய்த എനിക്കൊരു நேரமே இங்கே வந்து നമ്മൾ സാറിനെ பார்த்து சார் 100% ஓகே ஆயிடுச்சு. വളരെ தேங்க்ஸ் அலோட். எனக்கு ஜித்து சார்கிட்ட நிறைய பேச தமிழ் தெரியாதோன்ற டென்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி வேதியில் வந்து நான் பேசுனது. இப்போ நிறைய மலையாளம் வந்து எனக்கு தெரியும். அதுக்கு அருண் சாருக்கும் ஜித்து சாருக்கும் எனக்கு பெருசாக நன்றி. ஐ மீன் என்னாச்சு நன்றி, அதுதான் சொல்ல. பரவாயில்ல, 2 மாதத்துக்கு அப்புறம் நான் ஃப்ளூவெண்ட்டாக தமிழ் பேசுவேன் கண்டிப்பாக. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, எல்லாருக்கும் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். மீடியாவுக்கும் எல்லாருக்கும் வந்ததுக்கு വളരെ சந்தோஷமாக இருக்குது.
എന്തായാലും നെക്സ്റ്റ് സ്റ്റെപ്പിൽ ഞാൻ அந்த தமிழ் பேசுறது ஃப்ளூவൻ്റ് ஆയിരിக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ. ஸோ என் பேர் ஸ்ரீநிகேத் விஷால். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். என்னோட ஒரு பாட்டு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு சாங் வந்து ரொம்ப 3 years முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அந்த சாங் ஜஸ்ட்டு கேட்டு எனக்கு இந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அருண்ராஜ் சார், சித்தன் ரமேஷ் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. பொதுவாக